ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஆஞ்சநேயர் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். கார்த்திகை மாதத்தில் ஆஞ்சநேயரை இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சக்தி வாய்ந்த மாதம். கேட்ட வரங்கள் அனைத்தையுமே அள்ளி கொடுக்கும் அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ள ஆஞ்சநேயரை எப்படி வழிபாடு செஞ்சா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமா நிறைவேறும் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ராம பக்தரான ஆஞ்சநேயர் சிவபெருமானின் ருத்ர அவதாரம். ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மன தைரியம், உடல் பலம், வெற்றி, ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும். ஆஞ்சநேயரை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் துளசி மாலை, வெற்றில மாலை சாற்றி வழிபட்டாலும், வெண்ணெய் சாற்றி வழிபட்டாலும், துளசியால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் எல்லாமே குறையும். நவக்கிரக பாதிப்புகள் முற்றிலும் நீங்கும். ராமநாமம் சொல்லி ஆஞ்சநேயரை வழிபட்டோம் அப்படின்னா அவங்கள காப்பதற்காக ஆஞ்சநேயர் ஓடி வந்து அருள் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்புடையது. குறிப்பாக கார்த்திகை இந்த அமாவாசை வழிபாடு செய்கிறது சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது மன நிறைவு, துணிவு மற்றும் வெற்றி இது எல்லாத்தையுமே கொடுக்கும். பொதுவாகவே கார்த்திகை மாதம் முழுவதும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் கார்த்திகையில் வரும் பஞ்சமி திதியில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக விலகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வத்தை நினச்சி விரதம் இருந்தோ அல்லது விரதம் இல்லாமலோ பக்தியோடு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கேட்டது எல்லாமே கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஆஞ்சநேயர்கிட்ட என்ன கோரிக்கை வச்சாலும் அது அப்படியே நிறைவேறும். சிவன் மற்றும் பெருமாளின் அருளை ஒரே நேரத்தில் பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது சிறந்த வழின்னு கூட சொல்லலாம். அதனால சிவன் மற்றும் பெருமாள் வழிபாட்டிற்கு ஏற்ற கார்த்திகை மாதத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஆஞ்சநேயரை 1008 முறை வலம் வந்து உங்களின் கோரிக்கை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமே நிறைவேறும். ஒரே ஒரு முறையாக 1008 முறை சுற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தினமும் 108 இல்லைன்னா 51 இந்த எண்ணிக்கையில் உங்களால் எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை வந்து வலம் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஆனால் கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ள 1008 முறையை வந்து நிறைவு செய்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் இந்த வழிபாட்டை செய்யணும். ஏதாவது ஒரு கிழமையில் குளிச்சுட்டு காலையிலையோ இல்லை சாயந்தரமோ மாலை நேரத்துலையோ இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் இந்த வழிபாட்டை செய்யுங்க. ஆஞ்சநேயர் கோவிலை சுற்றும்போது ராமநாமம் சொல்லிக்கிட்டே சுற்றிவாங்க. இது வந்து ஆஞ்சநேயரின் அருளை மிக விரைவாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இதனால் நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமே கைகூடும். கார்த்திகை மாதத்தில் ஆஞ்சநேயர் சன்னதியில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். ஆஞ்சநேயருக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மனசார உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லி நீங்கள் தினமும் அதாவது ஒரு எண்ணிக்கை வச்சுக்கோங்க. இத்தனை சுற்று நம்ம தினமும் சுற்றணும் அப்படின்ட்டு எண்ணிக்கை வச்சு நீங்கள் சுற்றுங்க. கடைசியாக அந்த 1008 கடைசி நாளில் வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் கார்த்திகை மாதத்துக்கு உள்ளே அந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே அதையும் நாம் முடிச்சிடணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணிக்கை வச்சு நீங்கள் வலம் வந்து வழிபாடு செய்யுங்க.
நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் வலம் வரணும். முக்கியமான விஷயம் அதுதான். நீங்கள் அதுக்கு ஒரு பூக்களோ இல்லை துளசியோ நீங்கள் எண்ணிக்கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போ நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு 51 சுற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 51 இலைகள் வச்சுக்கோங்க, துளசி இலை. அதை ஒவ்வொன்றா வச்சுட்டு கூட ராமநாமத்தை சொல்லிட்டே நீங்கள் வலம் வரலாம். அவ்வளவு மகிமை வாய்ந்தது. நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் ஆஞ்சநேய பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.